நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு நீதிமன்றில் இசாராவின் கையை பிடித்து கதறிய பெண் கொலைக்கு முன் நடந்த சம்பவம். விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. இசாரா கைதினால் பதறும் நாமல், அரசு வெளியிட்டுள்ள தகவல். முன்னாள் ஜனாதிபதி எந்நேரமும் கைதாகலாம், உண்மைகளை போட்டுடைக்கும் சரத் பொன்சேகா. இலங்கையில் இருந்து 200க்கும் அதிகமான பயணிகளுடன் சென்ற விமானத்தில் ஏற்பட்ட பாரிய விபத்து. பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கத்தியால் குத்தப்பட்டு நபரொருவர் கொலை. இசாரா செவ்வந்தி விவகாரத்தில் தொடரும் மர்மம், போலீசாருக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம். சங்கப்பிட்டி பெண் கொலையில் சிக்கிய இருவர். தொடர்பென விரிவான செய்திகள். குற்றச்செயலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதுங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு இழுத்து வரப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நீதிமன்றத்தில் கடைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதி இல்லாத பெண்ணொருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்துக்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அழைத்ததாக இசாரா தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவை சுட கமாண்டோஸ் அலைந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் இருந்தேன். அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார். அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாகவும் வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தன்னிடம் 1000 ரூபாய் மட்டுமே உள்ளது, அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா எனவும் குறித்த பெண் தன்னிடம் கேட்டதாக செவ்வந்தி தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் வேறொரு வழக்கிற்காக வாதாட உள்ளதாக கூறினேன். அதனால் நான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்த மற்றொரு பெண்மணியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு என் பார்வையில் இருந்த மற்றொரு பெண் வழக்கறிஞரிடம் அழைத்து சென்றேன். அந்த பெண் வழக்கறிஞரிடம் சென்று தனது கதையை சொன்னார். வழக்கின் முன்னிலையாக 2000 ரூபாய் கேட்டார். அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக என்னை பார்த்தார். நான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து என்னிடமிருந்த 5000 ரூபாவை கொடுத்து அந்த பெண் சட்டத்தரணியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கோரினேன். அந்த பெண் என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக்கொண்டார் என இசாரா குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா பலகல்ல பகுதியில் உள்ள தற்காலிக விடுதி அறையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் அனுராதபுரத்தைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் திவுலப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் கம்பஹா மருத்துவமனைகளை பிரேத பரிசோதனையில் வைக்கப்பட்டுள்ளது. திவுலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றச்செயலுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ச அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா இன்னும் வெளியிடவில்லை. அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இசாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் இசாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார். செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒருவரிடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நாமல் விமர்சனம் செய்துள்ளார். போதைப்பொருள் பாதாள உலகத்துக்கு எதிராக ஊழியர்களும் உளவுத்துறையும் தேவையான வளங்களும் ஏற்கனவே உள்ளன. இந்நிலையில் எதிர்க்கட்சி ஆதரவு தேவையில்லை எனவும் நாமல் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாமல், தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே அதன் செயற்பாடு குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானிக்கும் என நாமல் தெரிவித்துள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய எந்நேரமும் கைதாகலாம் என தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த நிலையில் இறுதி யுத்த கால பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய தொடர்புகள் இருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக செயல்பட்ட கோட்டபாய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் எக்னலிகொட மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலே, கபிலகெந்த விசாரணை உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்குவதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பு கோட்டபாயவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. எனினும் எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் கடத்தல்களில் ஈடுபடவில்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தெற்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றதாகவும் அவர் கூறினார். கோட்டபாயவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் பொன்சேகா மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இருந்து சென்ற பங்களாதேஷ் சென்ற விமானத்தின் சக்கரத்தில் நரி சிக்கியதால் ஏற்படவிருந்த பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை காஜிலால் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற பிர்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் அதிகாலை 2 மணிக்கு பிறகு தரையிறங்கிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமானம் தரையிறங்கும் போது அதன் சக்கரத்தில் நரியொன்று சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானத்தின் லேண்டிங் கியரில் நரி சிக்கிக் கொண்டது. விமானியின் தெளிவான மற்றும் தொழில்நுட்ப குழுவின் செயற்பாட்டின் மூலம் விமானம் பாதுகாப்பாக ஓடுபாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. விமானம் தரையிறங்கியதும் தரை ஊழியர்கள் உடனடியாக சிக்கிய நரியை அகற்றி விமானத்தை சிக்கலின்றி ஓடுபாதையிலிருந்து நகர்த்தியுள்ளனர். விமான நிலைய அதிகாரிகள் சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் பயணிகளின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி செயல்பட்ட ஊழியர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியையும் பாராட்டியுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 7 மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 7:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கையின்படி சில பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு 1ஆம் நிலை மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம், மாத்தளை மாவட்டம், கேகாலை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், கம்பகா மாவட்டம், மொனராகலை மாவட்டம், காலி மாவட்டம் உட்பட்ட சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திக்வெல்ல புதிய வீதி சந்திப்பில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் அருகில் நபரொருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் குருந்துகேன பகுதியைச் சேர்ந்த 60 வயதான கூலி தொழிலாளி. திக்வெல்ல வத்திகம தெற்கு பகுதியைச் சேர்ந்த 20 வயதான நபரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே பண விவகாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மார்பு மற்றும் கைகளில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக திக்வெல்ல பதிகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்ய திக்வெல்ல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனிமுள்ள சஞ்சீவவின் படுகொலைக்கு பின்னர் மித்தனியாவில் ஒளிந்து கொள்ள இசாரா செவ்வந்திக்கு சம்பத் மனம்பேரி உதவி செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு இசாரா கொழும்பு சுற்றியுள்ள பல பகுதிகளில் பல நாட்கள் மறைந்திருந்த நிலையில் பின்னர் அவர் மதுகம பகுதிக்கு சென்று அங்கிருந்து மித்தனிய பகுதிக்கு சென்று பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவர் நேபாளத்தை ஊரில் ஒரு அறை வாடகைக்கு எடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அவர் இந்தியாவின் பெங்களூருவை சேர்ந்தவர் என்றும் சுமார் 1 மாதமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் தனது அறைகளுக்குள்ளேயே தங்கியிருந்ததாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். அலுட்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனிமுள்ள சஞ்சீவவின் படுகொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள டிப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார்.
சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர் உட்பட மேலும் 4 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இசாரா சிபந்தி வீரசிங்க பின்புற தேவகி கிளிநொச்சி பழையைச் சேர்ந்த ஜீவதாசன் கரகராசா சுரேஷ் யாழ்ப்பாணம் மினுசுவிலைச் சேர்ந்த தாக்ஷி நந்தகுமார் தினேஷ் யாமத்த டி சில்வா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை ஜே.கே. பாய் மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார் விக்ரம ஆராய்ச்சிக்கு ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா வயது 36 என்ற பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனையில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 ஒருவர் பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.